First variation shoulder 2025 goal set பண்ணலாம். Get in that zone. Boom. 7 8 catch it. நல்லா wrinkles வர அளவுக்கு கண்டிஷனிங் வரும் இந்த வாட்டி. நான் பண்றேன். சி முடிச்சிட்டு பார்க்குறேன். ஆல்ரெடி இப்போ 44 டிகிரி செல்சியஸில் இருக்கு 22 மினிட்ஸ். நிறைய வாட்டர் லாஸ், சரியான வாட்டர் லாஸ்ரா. பட் ஸ்கின் குவாலிட்டிலாம் பாரு. வேரியேஷன் ஷோல்டர்ஸ் எப்பவுமே ஹை வால்யூம், மோஸ்ட்லி எல்லாமே ஹை வால்யூம். பட் லேட்ஸ் அண்ட் லெக்ஸ் தான் மோஸ்ட்லி கொஞ்சம் லோ ரெப்ஸ். ஒன் 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஜிம்மே வெளிச்சமாகுது. அப்துல் வந்தா தான் கெட் இன் த ஜோன், கெட் இன் தட் ஜோன். பூம். Easy. 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Come on. 16 17 18. Super. 19 20. Solid. ப்ரொடக்ஷன் ஆப் ஒன்றுமே 20 ஓடுமான்னு தெரியலையே. எடுத்தா கஷ்டமாக இருக்குது அடிக்கிறதுக்கு. எனக்கு இந்த பிரிஸ்ட்டு அப்போ இன்ஜுரி ஆனதுலேருந்து இப்படி அடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இந்த கையில் கீழே தான் வச்சிடுறேன். இதுக்குண்ணா கீழே இருந்தே மேலே ட்ரைவ் பண்ண முடியுது. கஷ்டமாக இருக்கு. ஷார்ட் டிஸ்டன்ஸில் பவர் வர மாட்டேங்குது. அப்துல் நூரா 6 7 8 catch it. லாக் பண்ணுறதா கஷ்டமாக இருக்குது. புதுசாக பண்ணுறேன். நல்லா wrinkles வர அளவுக்கு கண்டிஷனிங் வரும் இந்த வாட்டி. பட் ஃபிசிக்க்கு தேவையில்லை என் கேட்டகரிக்கு. அப்படி நான் எடுத்துகிட்டு போனேன்னா கண்டிஷனிங் அது எனக்கு தான் நெகட்டிவ். நெக்ஸ்ட் லெவலில் இன்னொரு புஷ் வேணும், ஒரு மைண்ட் செட் வேணும், ஒரு டார்க் ஜோன் உள்ள போகிற மாதிரி. பாடி வில் ஃபைட் அகேன்ஸ்ட் யூன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கண்டிஷனிங் எடுத்துகிட்டு போனோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டெம்ப் பண்ணும், க்ரே பண்ணும். என் பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களை சேவ் பண்ணணும். இவ்வளோ ஃபேட்டே இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், நிறைய இன்டென்சிட்டி ஹெவியாக ட்ரெயின் பண்ணும்போதெல்லாம் பாடி ஒரு பேனிக் மோட் போகிறதுனால சேவ் பண்ணுறதுக்காக நிறையா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணும், பசிக்கும். ஒரு ஸ்கூப் கிரியேட்டின், ஒரு ஸ்கூப் தான் கிரியேட்டின், 2 ஸ்கூப், இடபிள்யூ ஒரு ஸ்கூப். 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நம்ம ஜிம்மை ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம
மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் நம்மளுக்கு பிடிச்ச சாங் எப்போ வேணால் போட்டுக்கலாம், எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். பட் இங்கே எத்தனை பேர் இருக்காங்களா? 2025 ஜிம்மு 2025 கோல் செட் பண்ணலாம். 25 இயர் Get in the zone, boy. Woo. Hey. Yes, baby. Reps வந்து too much taxing on your system, cardiovascular system. ஸோ ஒரு செட் நடுவில் வந்து நிறையா ரெஸ்ட் எடுக்கிறது அவசியம். டக்குன்னு போட முடியாது, ஏன்னா நிறைய ரெப்ஸ் இருக்குது. நிறைய ரெஸ்ட் எடுத்து போகிறதா மசில் ரெக்கவர் ஆனால் கூட நம்மளோட ப்ரீதிங் அண்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ப்ரெப்பில் ஒன் பேட் ஹேபிட் கிட்ட போயிட்டா மோஸ்ட்டாக ஏதாவது ஹால்ஸு ஏதாச்சும் நெல்லிக்காய், லாஸ்ட் ஒர்க் அவுட்டில் வந்து நெல்லிக்காய் வச்சுக்கணும். பட் இந்த மென்தால் ஒரு மின்ட் ஃப்ளேவர் வந்து கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங் மாதிரி இருக்கும். கைண்ட் ஆஃப் ரெஃப்ரெஷிங். இது ஞாபகம் வந்துச்சு, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, பேக்ரவுண்ட் ஹெவியாக இருக்குது நாய்ஸ் சென்ட்டு. ஸோ நான் பேசுகிறது யூஸ் இல்லை. என்ன ஒர்க் அவுட்டு? லேட்ரலா திருப்பணுமா? பேக் எடுத்து வந்து லெட்ஸ் கோ. வர ஜூன் வந்தால் 40வது பர்த்டே கொண்டாடணும் இருக்கு. வர ஜூன் வந்தால் 40 வயசு. நான் பண்ணுறேன். இன்ஃப்ளூயன்சர் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் சேபருக்கு ஒரே அத்லீட். ஆனால் என்னை விட இவர்கிட்ட தான் சேபர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபார்மில் வந்தார்னா இன்டென்ஸாக இருக்கும். ஸ்டொமக் அப்செட் நினைக்கிறேன் அவருக்கு. டீஹைட்ரேஷன் வேறு, ரொம்ப ஹாட் கிளைமேட். இப்போவே இவ்வளோ சம்மர் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்லாம் வந்து ப்ரெப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் 10 நாள் வெயிட் வைக்காமல் போகுது இப்போலாம்.
சும்மா பார்த்தோன்னு கேட்குறியா சும்மா இல்லை தம்பு இங்கே அங்கே வச்சு எதுக்கு எடுத்தாங்கல்ல அப்புறம் போடணும்ல சொல்லிட்டு போகணும்ல அங்கே அப்படியே விட்டு வந்து நாளைக்கு போட்டு பேசுவீங்க அப்போ கூட அங்கே என்ன சாங்க யாரும் நம்ம கீழே வந்துடுவாங்க நிறைய தம்பு கிடைக்கு அப்படியே லைனாக கொஞ்சம் மூச்சை பிடிச்சி வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தேன் பிரெத்தை கண்ட்ரோல் பண்ணி கையை போகக்கூடாது ஃபோக்கஸ் பட் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணால் கஷ்டம் ஃபஸ்ட் சைடு 2 சைடு தான் அந்த மேக்ஸிமம் அந்த கண்ட்ரோல் இருக்கும் லாஸ்ட் 2 சைடு ரொம்ப கஷ்டம் இல்லை வாம பார்த்து ஏசி கூலிங்காக இருக்குது எனக்கு கவுண்டு 7 8 9 10 Come on, 11, 12, 13. It's time to give it back to mama. 14 now. 15. Let's go. 15, 16, 17. 18. நீங்க ஃபயராகவே இல்லைப்பா உடம்பு சரியில்லைன்றதுனால நம்ம கொஞ்சம் தெரியுதா ஆஹா ப்ரீதிங் சாமி அது எனக்கு இருக்குது சாமி எனக்கு அது அடிக்கடி பண்ணுவேன் பார்த்துருக்கீங்களா அடிக்கடி இந்த ரொட்டேஷன் பண்ணுவேன் பார்த்துருக்கீங்களா நம்ம இல்லை பேக்கை ஸ்ட்ரெச் ஆகுதுல்ல இப்படி பிடிச்சிட்டா ஓப்பனாக ஸ்ட்ரெச் ஆகிக்கிறதுனால இது ஸ்ட்ரெச் ஆகிக்கிறதுனால ஸ்ட்ரெச் பொசிஷன் இருக்குது வெயிட்டை பிடிச்சா நல்லா ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி போதை யூஸ் பண்ணோம் இப்படி பிடிச்சிட்டு கரெக்டாக இந்த சைடில் கீழே பின்னாடி சென்டரு அப்படியே கீழே அப்படியே இன்ஜினியர் ஆப்போசிட்டு இப்படி இப்படி இந்த பொசிஷன் சரி ஓகே சார்
பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு சைட் செஸ்ட் போஸ் அடிக்க தெரியாது. ஃபஸ்ட்டு ஷோவில் எனக்கு தெரியும் வெளிப்பேன். அந்த பிக்சர் வேறு இருக்கேன்ட்ட சைட் செஸ்ட்னோட நான் நினச்சேன் ஒரு சைட் மட்டும் காட்டணும் செஸ்ட்டு அப்படின்னு. ஹாம்ஸ்ட்ரிங்கோட க்ளூட்டோடலாம் எனக்கு பிடிக்க தெரியாது. பட் அதுக்கப்புறம் எனக்கு சைட் செஸ்ட் தான் ஃபேவரட் போஸ். அது கற்றுக்கணுன்ட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஈஸி டெக்னிக் என்ன சைட் செஸ்ட் பாடி பில்டிங்க்கு இந்த லேடை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபேஸிங்கில் இந்த சைடு ஜட்ஜஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த சைடில் ஃபேஸ் பண்ணிட்டு லேட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த கையை அப்படி வேணா ஒரு ட்ராப் சிம்பிள் ப்ரீத் அவுட். ஸோ இதை வித்து காட்டணும். இந்த ஷோல்டர் லைட்டாக பெக்க ஸ்க்வீஸ் பண்ணால் ஃபைபர்ஸ் தெரியும். டாப்பில் வித்து தெரியும். டேப்பர் சின்னதாக இருக்கும். ஹாம்ஸ்ட்ரிங் அப்படியே காஃப். இந்த கையில் பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் ஷோல்டர் இருக்கிற ஷோல்டர் ஓவர். என்னோட அடுத்த பிளான் டிசைட் பண்ணணும். ஐ மீன் என்னோட அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன். போஸ்ட் ஒர்க் அவுட் வந்து எப்பவுமே ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஏதாவது ஒரு சோர்ஸ் டக்குன்னு கொடுத்துட்டா பெஸ்ட்டு ரெக்கவரிக்கு. எவ்ரிடே ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு வே ப்ரோட்டீன் ஒரு நல்ல சோர்ஸ். பட் அந்த வே ப்ரோட்டீன் சாப்பிடும்போது உங்களுக்கு ப்ளோட்டிங் ஒரு ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கா? அதனால நீங்கள் ப்ரோட்டீனே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கா? அண்ட் ட்ரை மசில் பேஸ் பைசெப் பர்ஃபார்மன்ஸ் வே ஆர் ஐசோலேட் ஜீரோ கார்ப் வே. பேட்டன்டட் என்ஹான்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஃபார்முலா இருக்கிறதுனால ஸ்டொமக் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் அப்சார்ப்ஷன் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். பெட்டர் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் அண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ். முடிச்சுட்டு பார்க்குறேன். ஆல்ரெடி இப்போ 44 டிகிரி செல்சியஸில் இருக்குது. 22 மினிட்ஸ் மேக்ஸிமம் என்னால் நான் 17-18 மினிட்ஸ் எடுத்துருக்கேன். நிறைய 20 மினிட்ஸ் எடுத்து பார்க்கலாம். லைட்டு நான் சொல்கிறா வாதி 50 டிகிரிடா 50 டிகிரி செல்சியஸ். நிறைய வாட்டர் சரியான வாட்டர் லாஸ்ரா. சரியான டெம்பரேச்சர் வேறு. கடந்த அரை மணி நேரமாக எனக்கு தண்ணி வந்து ஸ்வெட் ஆகிட்டே இருக்கேன் வாட்டரில். பட் நிறையா ஹைட்ரேட் பண்ணிட்டேன். அப்போலாம் நான் செஞ்ச வாடா ஏசி வேணும். ஸ்கின் குவாலிட்டிலாம் பாரு. உனா சே பாத்திரியா? Let's see you guys in the next videos.